எஸ் மக்களே, எங்கள் நவனிகா பாப்பாவுக்கு பாஸ்போர்ட் எடுத்தாச்சு. காட்டிலாமா உங்கள் பாஸ்போர்ட்டை? எஸ், இங்கே பாருங்க, விஜயன் நவனிகா. விஜயன் நவனிகா பாருங்க. போகலாமா? எஸ் மகளே, நாங்கள் வந்து பாப்பாவுக்கு பாஸ்போர்ட் எடுத்துட்டோம். என்னடா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாடா, இதெல்லாம் ஒரு வீடியோவாக போடுவேன் நீங்கள் கேட்காதீங்க. இது வந்து நாங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறதுக்காக இல்லை. நிறைய பேர் இப்போ புதுசாக குழந்தை பிறந்தவங்க வந்து எப்படி பாஸ்போர்ட் எடுக்கணும்னு தெரியாமல் இன்னும் நிறைய பேர் எடுக்காமல் கூட இருக்கலாம். மேபி நாங்கள் எப்படி இந்த பாஸ்போர்ட் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு சில விஷயம் உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. ஸோ உங்கள் வீட்டில் உங்கள் பேபிக்கு நீங்கள் பாஸ்போர்ட் வாங்கலைன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, சொல்லாமா? சொல்லாங்க. ஆமாம், முதல்ல என்ன வில்லு பாட்டா பாடுறேன் சொல்லு அப்படின்னா நீங்க 2 வார்த்தை பேசு. அப்புறம் எதுக்கு 2 பேரும் உட்காந்துருக்கீங்க? நீ ஏதாவது பேசலாம்ல, அப்படி என்னையே பார்க்குற. சரி, அப்பா பேசுறது. ஓகே மக்களே, ஃபர்ஸ்ட் வந்து பேபி பிறக்கும் போது என்னன்னா பர்த் சர்டிஃபிகேட் முக்கியம். இந்த பர்த் சர்டிஃபிகேட் எடுக்கும்போது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய என்ன விஷயம்னா, இப்போ நவனிக்காக நாங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு ஹாஸ்பிட்டலில் அப்ளை பண்ணும்போது ஆக்சுவலாக இவ உன் ஆதார் கார்டில் என்ன நேம் இருந்துச்சு? மரியா மேக்ரினா. ஆனால் நீ கொடுக்கும்போது என்ன போட்டுட்ட? மரியா மேக்ரினா ஜே மரியா மேக்ரினான்னு இவங்க எழுதி கொடுத்துட்டாங்க. ஆனால் இவ ஆதார் கார்டில் வெறும் மரியா மேக்ரினா இருந்துச்சு. பாப்பாவுடைய பர்த் சர்டிஃபிகேட் வாங்கிச்சு. அப்பா பேர் விஜயன், கரெக்டாக இருந்துச்சு. விஜயன் எங்கள் அப்பா பேர் தர்மலிங்கம் சேர்த்து கரெக்ட். அம்மா பேரும் மரியா மேக்ரினா ஜே. இப்போ நவனிகாவுக்கு பர்த் சர்டிஃபிகேட் வந்துச்சு. அதை வச்சு நாங்கள் ஆன்லைன்லே அவருடைய பேர் நவனிகா நவனிகான்னு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம். பர்த் சர்டிஃபிகேட் எங்கள் கைக்கு வந்துடுச்சு. ஆனால் அதில் என்ன பிரச்சனைனா, அம்மா பேர் மரியா மேக்ரினா, ஆனால் பர்த் சர்டிஃபிகேட்டில் மரியா மேக்ரினான்னு வந்துச்சு. ஜே தானே, இனிஷியல் தானே அப்படின்னு நினைக்காதீங்க. இதுதான் மிகப்பெரிய தப்பு. எப்போவுமே நீங்கள் பாப்பாவுடைய பர்த் சர்டிஃபிகேட்டு ஹாஸ்பிட்டலில் அப்ளை பண்ணும்போது, அதாவது குழந்தை பிறந்த 2 நாளில் ஹாஸ்பிட்டலே கேட்பாங்க, ஃபார்ம் ஃபில்அப் பண்ண சொல்லுவாங்க. ஃபில்அப் பண்ணும்போது உங்களுடைய அப்பா அம்மாவுடைய ஆதார் கார்டில் என்ன இருக்கோ கரெக்டாக அதை சொல்லுங்கள். சில பேருக்கு இப்போ என் பேர் விஜயன் தர்மலிங்கம்னு இருக்கும். அப்போ விஜயன் தானே, தர்மலிங்கம் அப்பா பேர் தான் சொல்லி வெறும் விஜயன் கொடுக்காதீங்க. ஏன்னா பழைய ஆதார் கார்டில் இந்த மாதிரி நிறைய குளறுபடிகள்லாம் நடந்திருக்கும். இனிஷியல் இல்லாமல் அப்பா பேரும் சேர்த்து அதுதான் நம்ம பேராக வைப்பாங்க. ஸோ நீங்கள் ஆதார் கார்டில் நேமில் என்ன இருக்கோ அப்படியே நீங்கள் சேர்த்து கொடுக்கணும். ஓகேவா? பர்த் சர்டிஃபிகேட் கிளியர் பண்ணிட்டீங்களா? ஸோ ஆதார் கார்டில் என்ன இருக்கோ அதை அப்ளை பண்ணுங்கள், உங்கள் கைக்கு பர்த் சர்டிஃபிகேட் வந்துடும். இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர். 2வது, பாப்பாவுடைய பர்த் சர்டிஃபிகேட் கையில் கிடச்ச உடனே இதை வச்சுட்டு முதல்ல போய் பாப்பாவுக்கு நீங்கள் ஆதார் கார்டு எடுக்கணும். அது 2வது ப்ரொசீஜர். ஆதார் கார்டு எடுக்கிறதுக்கு நாங்கள் வந்து அப்போ எங்கப்பா கோயம்பேடில் 10 ஸ்கொயர் மால்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே போனீங்கன்னா கொஞ்சம் க்யூலாக இருக்கும். முன்னாடியே கூப்பன் பண்ணும். நாங்கள் கொஞ்சம் அப்படி கெத்தா சில தெரிஞ்ச மக்கள் நண்பர்கள் இருந்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் சில முன்னுரிமை. அப்படியே கொஞ்சம் போன உடனே போயிட்டு ஆதார் கார்டு அப்ளை பண்ணிட்டோம். ஸோ ஆதார் கார்டு அப்ளை பண்ணும்போது எங்களுக்கு ஆக்சுவலாக அங்கே போனாலே ஆதார் கார்டு கொடுத்துருவாங்க. ஆனால் எங்களுக்கு என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, இவ பேரில் அம்மா பேர் மரியா மேக்ரினா, இவ இதில் மரியா மேக்ரினால ஆதார் கார்டு அப்ளை பண்ண முடியாட்டாங்க. ஐயோ என்னடா இதுன்னு ஒரு பெரிய ப்ரொசீஜர்லாம் வச்சு பல பஞ்சாயத்துலாம் வச்சு இவ அட்ரஸ் ஒரு அட்ரஸ்ஸு, என் அட்ரஸ் ஒரு அட்ரஸ்ஸு, எப்படியோ நவனிக்காக ஆதார் கார்டும் கிடச்சிச்சு. ஸோ நவனிகா பேர் நவனிகா, அம்மா பேர் மரியா மேக்ரினா தர்மலிங்கம் இதில் ஆதார் கார்டு கிடச்சாச்சு. ஸோ இது 2மே ஒவ்வொன்றுக்கும் கைதுன்றா ஆதார் கார்டு கிடச்சிச்சு. ஆமாம், ஓகேவா? ஸோ இது 2வது ப்ரொசீஜர். பர்த் சர்டிஃபிகேட், அடுத்து ஆதார் கார்டு எடுக்கணும். 2 முடிஞ்சுது. இதுக்கப்புறம் தான் நீங்கள் பாஸ்போர்ட் அப்ளை பண்ண போகணும். பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணணும். ஆதார் கார்டை வச்சு நீங்கள் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணணும். ஆனால் அங்கே எங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அங்கே தான் எங்களுக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு. சாதாரண பிரச்சனை இல்லைங்க. எங்கள் லைஃப்பில் கிட்டத்தட்ட 3-4 மாதம் பெரிய போராட்டம். ஏற்கனவே வாழ்க்கையில் 1000 பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்த பிரச்சனையை தாண்டி இது ஒரு பிரச்சனை. ஆமாம், ஏம்மா அதெல்லாம் சால்வ் ஆயிடுச்சு, விடுங்க, பார்த்துக்கலாம். எல்லாம் வாழ்க்கையில் எல்லாருக்கும் இது போல் பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ என்னன்னா நீயே சொல்லு, என்ன நடந்துச்சு சொல்லு. எத்தனை வாட்டி அழிஞ்சோம் நம்ம. எதுக்கு அழிஞ்சோம்? பேரு கரெக்ஷனுக்கே அலைஞ்சோம். ஏன் அப்படின்னா, இப்போ இவளுக்கு பாஸ்போர்ட் எடுக்கணும்னா அம்மா பாஸ்போர்ட்டும் அப்பா பாஸ்போர்ட்டும் வச்சு தான் பாப்பாவுக்கு பாஸ்போர்ட் எடுக்க முடியும். இதுதான் ப்ரொசீஜர். ஸோ அப்பா பாஸ்போர்ட்டு, அம்மா பாஸ்போர்ட். அப்பா பாஸ்போர்ட்டில் விஜயன் தர்மலிங்கம் கரெக்டாக இருக்குது. அம்மா பாஸ்போர்ட்டில் ஃபஸ்ட்டு என்ன இருந்துச்சு? மரியா மேக்ரினா ஜோசப்னு கீழே இருந்துச்சு. ஜே இனிஷியல் இல்லை. இப்போ இவ ஆதார் கார்டில் ஜே இருக்கு. அப்போ அம்மா பேரும் இவ பேரும் மிஸ் மேட்ச். அப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்க, முதல்ல அம்மாவோட பாஸ்போர்ட்டை கரெக்ஷன் பண்ணுங்கன்ட்டாங்க. என்னடா இது குழப்பமா போச்சுன்னு அப்புறம் அம்மா பாஸ்போர்ட்டை மாற்றலான்னு போனால்
ஊருப்பட்ட பஞ்சாயத்து. ஏன்னா அப்போல்லாம் ஒரு ஆதார் கார்டை ஒரு ரேஷன் கார்டை எடுக்கும்போது என்னென்னா நம்ம பேர் காமனாக கேட்பாங்க. நம்ம ஏதோ சொல்லும்போது ஸ்பெல்லிங் எல்லாம் பார்க்காம ஆரம்பத்தில் இந்த மாதிரி நிறைய தப்புகள் பண்ணிட்டாங்க. ஆனால் அதோடைய பலனை இப்போ நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ ஒரு சின்ன நேம், ஆமாம் தங்கம், ஆமாம், ஒரு சின்ன நேம் கரெக்ஷனாக இருந்தால் கூட அதில் நிறைய பஞ்சாயத்து இருக்குது, அதுக்கு நிறைய ப்ரொசீஜரு. இப்போ இவளுக்கு இனிஷியல் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது என்னாச்சுன்னா ஸ்கூல் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க, இல்லைனா பேன் கார்டு கேட்குறாங்க. ஒவ்வொன்றும் ஐயோ இதெல்லாம் நாங்கள் மறந்தே போச்சு. ஏன்னா பாஸ்போர்ட் எடுத்து கிட்டத்தட்ட 1 மாதம் ஆச்சு. நாங்கள் வீடியோ இன்றைக்கி தான் விடுறோம். ஸோ அந்த டைமில் நிறைய அலைஞ்சோம். அப்புறமா இவளுடைய ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், ஆதார் கார்டை மாற்றினோமா, ஆதார் கார்டை மாற்றி பேன் கார்டை கரெக்ஷன் பண்ணி திரும்ப பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போனோம். எல்லாம் பார்த்து எங்களுக்கு ஓகே ஆகிரும்னு நினச்சிட்டோம். அம்மாவோட பாஸ்போர்ட் வந்ததுன்னு. திரும்ப அதில் என்னாச்சு, திரும்ப ஒரு பிரச்சனை, ஸ்பெல்லிங் தப்பாயிடுது. ஃபர்ஸ்ட் ஸ்பெல்லிங் மாற்றணும். அப்புறமா அப்பா நேம் வந்து ஷர் நேமில் இல்லை, அதில் இல்லை அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனு. ஆக்சுவலாக ஆதார் கார்டுல வந்து கிளெமென் ஜோசப்னு இருந்துச்சு. ஆமா, அடுத்து அவங்க அப்பாவுடைய பேர்ல சேஞ்சு. அப்பாவுடைய பேர் ஒரு ஐடியில கிளெமென் ஜோசப்னு இருக்கு, இன்னொரு ஐடியில ஜோசப்னு இருக்கு. அதுக்கப்புறம் அதை மாற்றி இதை மாற்றி ஆக்சுவலா ஓகே அவங்க சில ஃபார்மாலிட்டிஸ் கேட்குறாங்க, தப்பு கிடையாது. ஆனால் என்னன்னா அது ஆரம்பத்துலேருந்தே கரெக்ட் பண்ணியிருக்கணும். பட் நாங்கள் அதெல்லாம் விட்டுட்டோம். பட் எனிவே நாங்கள் ரொம்ப பெரிய ப்ராசஸ்ஸு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் மலைஞ்சா தப்பாக நினைக்காதீங்க. நீங்கள் 1க்கு 4 வாட்டி போய் கேளுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிற ஐடி எதுவாக இருந்தாலும் சரி, பாஸ்போர்ட்டில் என்ன நேம் இருக்கோ அதுதான் ஆதார் கார்டில் இருக்கணும். இந்த ஷர் நேம் அப்படிங்கிறதையும் ஃபாதர் நேமையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஃபாதர் நேம்ங்கிறது வேற, ஷர் நேம்ங்கிறது வேற. ஷர் நேம்ங்கிறது என்னன்னா நம்ம பேருக்கு பின்னாடி வருதுதான் ஷர் நேம். சில பேர் என்ன நினைக்கிறாங்க, நம்ம ஃபாதர் நேம் போட்டுட்டோம் அது பின்னாடி வரும். அப்படி கிடையாது. ஷர் நேமில் நம்ம நேமுக்கு பின்னாடி என்ன வருமோ அதை கரெக்டாக போடுங்க, இல்லை இனிஷியலாக மென்ஷன் பண்ணுங்க. ஸோ 4 பேர்ட்டு கேட்டு தெளிவாக எடுத்துங்க. ஸோ இதுதான் மக்களே ப்ரொசீஜர். ஃபஸ்ட்டு பாப்பா பார்ன் பேபிக்கு எடுக்கணும்னா அம்மா அப்பாவுடைய ஆதார் கார்டில் இருக்கிற அப்படியே நீங்கள் மென்ஷன் பண்ணி அவளுக்கு பர்த் சர்டிஃபிகேட் எடுங்க. பர்த் சர்டிஃபிகேட் ஸ்கூலில் ஹாஸ்பிட்டலே கொடுத்து நீங்கள் ஆன்லைன்லேயே எடுத்துக்கலாம். அதுலேயும் நேம் நம்ம ஆன்லைன்லேயே நீங்கள் ப்ரொசீஜர் பார்த்தா போதும். நல்லா யூடியூப் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். எடுத்து போட்டுங்க. அப்புறமா ஆதார் கார்டு எடுங்க. ஆதார் கார்டு எடுத்தோன்னே அம்மாவோட பாஸ்போர்ட்டும் அப்பாவோட பாஸ்போர்ட்டை வச்சு பாப்பாவுக்கு பாஸ்போர்ட் எடுக்கணும். ஆனால் என்னென்னா அதுக்கப்புறம் நம்முடைய மேரேஜ் சர்டிஃபிகேட் இதுல இன்னொரு குழப்பம் என்ன பண்ணிட்டானா ஒரு பெரிய சுவாரஸ்யம் என்னன்னா, கல்யாணம் ஆனோடனே இந்த அம்மாவுக்கு பாஸ்போர்ட் புதுசா இதுலதான் பெரிய பிரச்சனை, புதுசா மாத்தணும். அம்மா என்ன பண்ணிட்டாங்க, ஹஸ்பண்ட் பேர் போடணும்ல, ஹஸ்பண்ட் பேர்ல நாஞ்சில் விஜயன் போட்டாங்க. இப்ப என் பாஸ்போர்ட் இவங்க பாஸ்போர்ட் வச்சு இவங்களுக்கு பாஸ்போர்ட் எடுக்கும்போது, அம்மா என்னமா உங்க ஹஸ்பண்ட் பேர் விஜயன் போட்டுக்க, நீங்க நாஞ்சில் விஜய் இல்லைங்க, அவர் பேர் நாஞ்சில் விஜயன் தான். அம்மா அது டிவில கொடுப்பாங்க, என் பேர் நாஞ்சில் விஜயன் இல்லை. இவங்களுக்கு தெரியல, கல்யாணம் ஆன புதுசுல என்கிட்ட கேட்காம இவங்களே ரெனியூ பண்ணும்போது ஹஸ்பண்ட் நேம் நாஞ்சில் விஜயன் போட்டாங்க. அப்புறமா அதை மாத்துறதுக்காக நான் தான் இவங்க ஹஸ்பண்ட்னு அதுக்கு நிறைய சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து எடுத்து அப்புறமா ஹஸ்பண்ட் நேமை மாற்றணும். ஹஸ்பண்ட் நேம் விஜயன் மாற்றி அப்புறம் ஏன் பாஸ்போர்ட்டில் ஒய்ஃப் நேம் ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், அதுவும் முக்கிய மக்களே. கல்யாணம் ஆனால் இமிடியேட்டாக அவங்கவுங்க பாஸ்போர்ட்டில் ஹஸ்பண்டோட பாஸ்போர்ட்டில் ஒய்ஃப் நேமும், ஒய்ஃபோட பாஸ்போர்ட்டில் ஹஸ்பண்ட் நேமும் கண்டிப்பாக மாற்றிருங்க. நீங்கள் நினைப்பீங்க இதெல்லாம் பெரிய விஷயப்பா, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. உங்கள் பக்கத்து யாராவது பாஸ்போர்ட் ஆஃபீஸ் யாராவது அப்படிலாம் உங்களுக்கு நம்பர் வேணால் நானே தரேன். சென்னையில் இருக்கவங்களுக்கு வேணால் நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன். மேபி உங்களுக்கு தேவைப்பட்டால் அவர் கால் பண்ணுங்கள், ஃபுல் டீட்டெயில் சொல்லுவாங்க. அவங்களுக்கு நீங்கள் ஒன்ஸ் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் மட்டும் போட்டுருங்க. போடும்போது அவங்கள்ட்ட என்ன சொல்லுவாங்க, அதுக்கு பேர் ப்ரொசீஜரில் அந்த சர்டிஃபிகேட்லாம் வேணும்னு கேட்டால் சொல்லுவாங்க. அதை எடுத்துகிட்டு காலையில் போனீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 hours தான் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முடிச்சிடும். அடுத்து ஒரு 1 weekல பாஸ்போர்ட் நம்ம வீட்டுக்கு வந்துடும். ஸோ மக்களே, தயவுசெய்து பாஸ்போர்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா எப்போ வேணாலும் வெளிநாடு செல்கிற ப்ரோக்ராம் எல்லாருக்கும் யாருக்கு வேணால் வரலாம். என்னடா நம்மலாம் ஃபாரின் போகிறோம் அப்படின்னு மட்டும் தயவுசெய்து நினைக்காதீங்க. மனிதனாக பிறந்த எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். நம் நாடு நமக்கு சந்தோஷம் தான், ஹாப்பி தான். இருந்தாலும் இன்னும் சில நாடுகள்லாம் எப்படி இருக்கணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசை எல்லாருக்குமே இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு பாஸ்போர்ட் இருக்குப்பா, என் ஒய்ஃபுக்கு இல்லைப்பா, என் குழந்தைக்கு இல்லை, அது தேவையில்லை, எனக்கு இருந்தால் போதும்னு நினைக்காதீங்க. தயவுசெய்து இதை பார்க்குற கணவன் உங்கள் மனைவிக்கும் குழந்தைக்கும் தயவுசெய்து பாஸ்போர்ட்டுங்கிறது எடுத்து வைங்க. அவங்களும் ஒரு முறையாவது இந்த மாதிரி வெளிநாடுகளுக்கு நான் கூட்டிகிட்டு போங்க. ஏன்னா என் பொண்டாட்டிலாம் கிட்டத்தட்ட பல வாட்டி நான் ஃபாரின் கூப்பிட்டு போயிருக்கேன். எங்க எதுல வாயிலேயே வடை சுட்டுட்டு இருக்கீங்க. ஏன் அதான் பாஸ்போர்ட் எடுத்தாச்சுல, பாஸ்போர்ட் தானே எடுத்திருக்கீங்க, எப்போ கூட்டு போவீங்களோ? கூட்டு போறேன். இப்போதானே பாப்பாக்கு எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக கல்யாணம் ஆனதுலேருந்து கேட்டுட்டு இருக்கா மாதிரியா ஃபாரின் கூட்டு போங்கன்ட்டு. பட் அதுக்கான சோர்ஸ் அமையலை. பட் கண்டிப்பாக இன்னும் 1 or 2 months நான் கூட்டு போகிறேன். ஓகேவா? பாப்பாவோட பாஸ்போர்ட் வந்துச்சுல, ஏன்னா நாங்கள் 3 பேர் சேர்ந்து ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். ஸோ நீங்களும் உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக பாஸ்போர்ட் எடுத்து வைங்க, அது ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும். ஓகே மக்களே, பட்டுமா? ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. அடுத்து ஒரு vlog, ஏன்னா தொடர்ந்து நாங்கள் vlog போட்டு நிறைய நாட்கள் ஆச்சு. இடையில கொஞ்சம் vlog போட முடியாமல் ஆயிடுச்சு. ஸோ நீ எதாவது சொல்லணுமாப்பா? எதுவும் சொல்லலையாப்பா? வேறு ஏதாவது சொல்ல போறியா? நீங்கள் எதுவும் சொல்லணுமா தங்கம்? எதுவும் சொல்லணுமா? நம்ம சப்ஸ்கிரைபருக்கு இன்னும் எங்கள் அப்பா எங்களை ஃபாரின்கே கூட்டு போல. அப்பாவுக்கு முத்தம் தான், அவனுக்கு அப்பாவுக்கு முத்தம் தான். நல்லா குடி, நல்லா குடி, நல்லா குடி.
தங்க பிள்ளை. ஓகே மக்களே, தேங்க்யூ. அடுத்த vlogல பார்க்கலாம். அடுத்து வந்து நாங்கள் ஒரு இடம் வாங்கணும்னு சொன்னோம்ல, நம்ம இடம்ப்பா, அந்த இடத்த காட்டவே இல்லை ஆடியன்ஸ்க்கு. சரி, நாங்கள் அதையும் vlogல காட்டுறோம். சரியா? பாய்.